என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து சூரரை போட்டு பட ரிவ்யூ தான். இது வந்து எழுதி இயக்கினது வந்து சுதா கொங்காரா. இது வந்து எங்களுக்கு நல்ல ஃபேமிலியான டைரக்டர் தான். அதாவது இறுதி சுற்றுன்ற படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர். அவங்களோட 2வது படம் தான் இது. வந்து ஆக்ஷன் ட்ராமா ஜென்ரர். ரன்னிங் டைம் வந்து 153 நிமிஷம். இது வந்து ரிலீஸ் ஆச்சு தீபாவளி ரிலீஸாக இந்த மந்த் 12 தான். பட காஸ்ட்டில் என்ன பார்த்தோம்னா சூர்யா வந்து நெடுமாறன் ராஜங்கம்மா நடிச்சிருப்பார். அவர்கிட்ட நிக் நேம் வந்து மாறன்லாம் கூப்பிடுவாங்க. பரேஷ் ராவல் வந்து பரேஷ் கோஸ்வாமியை நடிச்சிருக்காங்க. அபர்ணா பாலமுரளி வந்து சுந்தரி, அதாவது மாறண்ட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பொம்மி என்ற கேரக்டர். ஊர்வசி வந்து பேச்சி, அதாவது மாறண்ட அம்மாவாக நடிச்சிருக்காங்க. கருணாஸ் வந்து அலப்பர் என்ற பேரில் நடிச்சிருக்காங்க. விவேக் பிரசன்னா வந்து செபஸ்டியன் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகுமார் வந்து சைட்டனியா ராவ் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்க தான் ரொம்ப மெயினான ஆட்கள். ஸோ இந்த படம் ஸ்டோரி வந்து உண்மையாக பேஸ் பண்ண சார்ந்து தான். அதாவது கேப்டன் ஜிஆர் கோபிநாத் வந்து உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ண கதை. அதாவது வந்து ஒரு இந்தியன் ஃப்ளைட்ஸில் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனரை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப போராடினவர். அதாவது சாதாரண மக்களும் வந்து குறைஞ்ச விலையில் ஃப்ளைட்டில் பயணம் செய்யணுமென்றதுக்கு வரும் ரொம்ப போராடித்தான் அவர்கிட்ட கடைசியை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தின ஏர்லைன்ற பேர் தான் ஏர் டெக்கன். ஸோ இது வந்து உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் நிறைய ஆட்களுக்கு கவர்றதுக்கு வரும் எமோஷனலான என்டர்டெயின்மெண்டான விஷயங்கள் நல்ல மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ நான் வந்து கதையை ஃபுல்லாக சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பவில்லை. ஸோ என்கிட்ட எல்லோரும் இன்னும் படம் பார்க்கணும். இப்போ எல்லோரும் பார்த்துருக்க மாட்டாங்க நம்புகிறேன். ஸோ வந்து கதையை சமரியாக சொன்னேன்டா, மாறன் வந்து ஒரு கஷ்டப்பட்ட பேக்ரவுண்டில் பிறந்து வளர்ந்தவர். ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஏர்ஃபோர்ஸில் படிக்கிறாரு. அது ரொம்ப தூர இடம். ஸோ அப்படி இருக்க அவங்களோட அப்பா வந்து திடீர்னு சுகம் இல்லாமல் செத்துடுறாரு. ஸோ ஃபியூனரலுக்கு அவருக்கு வர முடியாமல் போகுது. அவர்கிட்ட காசு பிரச்சனையால், நிறைய இஷ்யூஸால். ஸோ அவர் அப்போவே முடிவு செய்கிறாரு. ஸோ தான் எப்படியாவது போராடி குறைஞ்ச பில், அதாவது ₹1 எல்லா கஷ்டப்பட்டாக்களோ எல்லோரும் வந்து ஃப்ளைட்டில் பயணம் செய்து வருவோம்ன்றதுக்கு ரொம்ப போராடுறாரு. அதுதான் வந்து பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. அதுக்கு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த சேலஞ்சிங் எல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி எண்டில் அவர் டார்கெட் அச்சீவ் பண்ணுறாரு, எல்லாருக்கும் போய் வர மாதிரி ₹1 தான் ஸ்டோரி லைன். ஸோ ஓவரால் இந்த மூவியை பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, ஒரு எக்ஸலண்ட் ஸ்டோரி லைன்னு சொல்லலாம். அதோடு சுதா கோங்காரா இருந்த டைரக்ஷனும் வந்து செம்மைன்னு சொல்லலாம். இறுதி சுற்று படத்துக்கு பிறகு தன் டைரக்ஷனில் வந்து அகெயின் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தன்னால் எந்த படமும் செய்யலமண்டு. ஸோ இந்த படம் வந்து நாங்கள் பார்க்கும்போதே விளங்கும் அவரோட ஹார்ட் ஒர்க்கும் இந்த படத்துக்கு முன்னால் அவர் செய்த ரிசர்ச்சும் எப்படி இருக்குமென்னு இந்த படத்தில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், பார்த்தா விளங்கும். அது தவிர படத்தில் எல்லோரும் நல்லா ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக சூர்யா வளவு மாதிரி அவர்கிட்ட கதாபாத்திரத்துக்காக தன்னை ஃபுல்லாக மாற்றிருக்காரு. சொல்லப்போனால் மாறனாவே வாழ்ந்து காட்டியிருக்காரு. அதுவும் ஒரு படத்துக்கு ப்ளஸ். அதுக்கு அடுத்த படத்தில் சொல்லக்கூடிய ப்ளஸ் வந்து அபர்ணா பாலமுரளி மாறண்ட ஒய்ஃபாக செம்மையாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட யூனிக் கேரக்டரும் வந்து செம்மையாக அப்படி ரியல் லைஃப் மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். அதை தாண்டி வில்லன், ஊர்வசி, கருணாஸ் எல்லாம் செம்மையாக செய்திருக்காங்க அவங்களோட ரோல்ஸ். அதுக்கு அடுத்த சொல்லக்கூடிய விஷயம் வேண்டாம், ஜிவி பிரகாஷ் மியூசிக், பிஜிஎம் எல்லாம் பக்கா. அகெயின் தன்னால் என்ன மாதிரி படத்துக்கு மியூசிக் பண்ணேல்வான்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட கொஞ்சம் ஸ்லோ மாதிரி இருக்கும். மற்றபடி படத்தில் மைனஸ்ன்னு சொல்கிறது கொண்டுமே இல்லை. ஸோ இது வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு நல்ல கம்பேக் மூவி. நிறைய பட லொஸ்ட்டுக்கு பிறகு, அதாவது பட தோல்விக்கு பிறகு இது ஒரு நல்ல கம்பேக் மூவி. அதோட சுதா கொங்காராவும் அகெயின் தன்னை டைரக்ஷனை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது சுட்டு மூவிக்கு பிறகு. ஸோ இந்த படம் வந்து சூர்யா ஃபேன்ஸுக்கும் எல்லா ஃபேன்ஸுக்கும் தீபாவளி ட்ரீட். என்ன இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஸோ ஓவரால் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து மற்ற சேனல் ரிவ்யூஸும் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனலில் அடுத்த ரிவ்யூஸும் இந்த அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.